வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த சோபக்கிருது வருஷம் வரக்கூடிய மார்கழி மாதத்திற்கான ராசி பலன், அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டத்திற்கான பலாபலன். மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது. இப்போது விருச்சிகத்திலிருந்து சூரிய பகவான் தனுராசிக்குள் வந்துவிட்டார். தினப்பலன் அப்படிங்கிறது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. இப்போ இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள்லாம் மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலாபலனுக்கு சொல்லுவோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் மாற்றம் இருந்தாலும் மேஜர் கிரகமான சனி பகவானோட மாற்றம் இருக்குது. மகரத்தில் இருந்து சனி பகவான் கும்பத்துக்கு பிரவேசிக்கிறார். அது மார்கழி 4 சாயங்காலம் 20/12/2023 பெயர்ச்சி. மார்கழி 9 25/12/2023 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுறார். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இதெல்லாம் மாற்றம். இந்த மாற்றங்கள்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் மாத பலன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். அவர் உங்கள் ராசியிலிருந்து எண்ணி வரும்போது 5வது வீடு தனுசு, அந்த வீட்டுக்கு போகிறார். அது ஒரு யோகம். 5ஆம் இடத்திற்கு சூரியன் வருவது என்பது யோகம். சூரியன் ராசி அதிபதியாக 5ஆம் இடம் சென்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ராசி அதிபதியான சூரியனை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். சூரியனுக்கு குருவின் பார்வை, குரு தனது 9வது பார்வையாக சூரியனை பார்க்கிறார். இந்த சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கும் போதெல்லாம் விசேஷ நற்பலன் நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த குருவும் சூரியனும் ராஜ கிரகங்கள். அதனால் ராஜபோகமான வாழ்க்கை அமையும். ராஜா போல வாழ்வீங்க. அரசனை போல் வாழக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த சிம்மம் அப்படின்னாலே காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம். அது மாதிரி தான் அதற்கு அந்த உருவமும் கொடுத்துருப்பாங்க. ஆளுமை திறன் நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள். பொதுவாக அவங்கக்கிட்ட நிர்வாகத்திறன் நல்லாயிருக்கும். ஒரு 10 பேரை அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ணுவாங்க, 100 பேரை கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ணுவாங்க. கமாண்டிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு சிங்கம் கொடுத்தாங்க. இப்போ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு சூரியன் சென்றிருக்கார். அதனால் நல்ல உங்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு பெயர் கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளாக நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதில் தீர்வு கிடைக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் மூலம் நன்மை ஏற்படும். சித்தப்பா, பெரியப்பா, இந்த பங்காளிகளோட சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். பங்காளி சண்டையே பெருஞ்சண்டையாக இருக்கும். சொத்து தகராறில் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாயிடும். உங்கள் திருத்தகப்பனார் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். தகப்பனார் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சண்டைனா நமக்கு தானே பிரச்சனை. இப்போ அதெல்லாம் சரியாகும். அதற்கான நேரமும் காலமும் கூடி வந்தாச்சு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. மார்கழியிலேயே உங்களுக்கு வழி பிறந்தாச்சு. நல்ல மாதம் இது. எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்குரிய மாதம். நல்லா படித்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உயர் படிப்பு, இந்த சிஏ மாதிரியான படிப்பெல்லாம் எடுத்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நாலேஜ் உண்டு. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 2/11 கூடியவர் புதன். அவர் வலுவாக அமரும் போதெல்லாம் நல்ல இந்த கணிதம், எழுத்து சார்ந்த துறை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், பேச்சாளர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அவர்களுக்கெல்லாம்
சிறப்பான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் 7ஆம் இடம் வரார், ராசியை பார்க்குறார். இருந்தாலும் அது நன்மை தான். இந்த சிம்ம ராசின்னு சூரியன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எப்பயுமே கெடுதல் தான் பண்ணுவார். இருந்தாலும் சூரியன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சனி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தாலும் அந்த இடத்த குருவும் பார்க்குறார். அதனால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் அனைத்து வயதினருக்கும் அனைத்து பாலினருக்கும் நன்மைகள் 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 தான். கெடுபலன்கள் அதிகமாக இல்லை. ஆரோக்கியம் சீராக இருக்கும். நல்ல சகோதரர் மூலம் வர ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பாக்குள்ள சண்டை அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் அண்ணன் தம்பிக்குள் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். நல்ல உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். இது நல்ல மாதம், மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஆண்டாளை வழிபடுவது, அதுக்கு அதே மாதிரி நடராஜரை வழிபடுவது அப்படிங்கிறதெல்லாம் விசேஷ பலனை செய்யும். மொத்தத்தில் இந்த மாதம் அருமையான மாதம்.